அச்சம் என்பது மடமையடா, அஞ்சாமை திராவிட புடமையடா. ஆறிலும் சாவு நூறிலும் சாவு, தாயகம் காப்பதே கடமையடா, தாயகம் காப்பதே கடமையடா. அச்சம் என்பது மடமையடா, அஞ்சாமை திராவிட உடமையடா. ஆமா சார். சபாஷ். நீ மாட்டீங்க இந்த காலத்துல ஷக்கல்லக்க பேபி ஷக்கல்லக்க பேபி அப்படின்னு இருக்கிற இந்த காலத்துல அச்சம் என்பது மடமையடா என்று தலைநகரில் நின்று என் தமிழை அச்சமின்றி பறைச்சாற்றக்கூடிய என் தமிழ் மகளே நீ வாழ்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. யார் யாரோ என்னென்னமோ கடமைகளை பத்திலாம் சொன்னாங்க. ஆனா இங்க இருக்கிற மடமையும் கொடுமையும் போக்கிட்டு நம்ம தாய்நாட்டை முன்னேற்றது தான் சார் நம்ம உடனே செய்ய வேண்டிய கடமை. நான் சொல்றது தேசத்தை காக்கிற கடமை. அந்த கடமைய நான் மட்டும் நினைச்சா போதாது சார், இங்க எல்லாரும் நினைச்சாலும் போதாது சார், ஒட்டுமொத்த இந்தியரும் கூடி செய்ய வேண்டிய கடமை சார். இப்ப நம்ம நாட்டு மக்களை காக்க வேண்டிய பொறுப்பை அரசியல்வாதிங்க கிட்டையும், எதிரி நாட்டிலிருந்து நம்ம நாட்டை காக்க வேண்டிய பொறுப்பை ராணுவ வீரர்கிட்டையும் ஒப்படைச்சிருக்கோம். அதுல ராணுவ வீரன் அவனோட கடமையை ஒழுங்கா செஞ்சுட்டு இருக்கான் சார். ஆனா இந்த அரசியல்வாதிங்க மட்டும் செய்யறது இல்ல சார். அங்க பாகிஸ்தான் பார்டர்ல ஒரு ராணுவ வீரன் AK-47 கையில வச்சுக்கிட்டு எப்ப எதிரி வருவான்னு பார்த்துட்டு அவனை துரத்தி அடிக்கிறான். அதே மாதிரி சைனா பார்டர்லயும் சைனாக்காரன் உள்ள வந்த உடனே பீரங்கி முழக்கத்தோட போய் சண்டை போடுறான். அடுத்த நாளே பாராளுமன்றமும் கூடுச்சு. நான் நினைச்சேன் அவனை ஆதரிச்சு பாராட்டி பேசுவாங்கன்னு. ஆனா அவன் வச்சிருந்த AK-47லயும் பீரங்கி வாங்கினதுலயும் ஊழல் இருக்குன்னு சொல்லிட்டு மைக்க தூக்கி வீசுறாங்க, சேர தூக்கி அடிச்சுக்கிறாங்க. என்ன சார் இது? இத நான் சொல்லல சார், பாராளுமன்றத்தோட சபாநாயகர் சோம்நாத் சாட்டர்ஜி சொன்னாரு. ஸ்கூல் பசங்க கூட 1-2 தடவை சொன்னா கேட்டுப்பாங்க, ஆனா இவங்க அவங்கள விட மோசமா நடக்கிறாங்கன்னு சொல்லிட்டு எழுந்திருச்சு போயிட்டாரு சார். இந்த நிலைமையை மாத்துறதுக்கு உடனே செய்ய வேண்டிய கடமைகள்னு என்னென்ன நான் சொல்ல வந்திருக்கேன் சார். சமீபத்துல வாரமலர்ல ஒரு செய்தி வந்துச்சு, நீங்க எல்லாரும் படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன், இருந்தாலும் சொல்றேன். அதுல கிரைம் பிரான்ச் அதிகாரி ஒருத்தர் ரொம்ப வருத்தத்தோடு எழுதியிருந்தாரு. அதாவது லஞ்சம், ஃபோர்ஜரி, கொலை இதெல்லாம் செய்யறவங்கள நாங்க ரொம்ப கஷ்டப்பட்டு ஆதாரத்தோட பிடிச்சாலும் சில உயர் அதிகாரிகள் மற்றும் அரசியல்வாதிகளோட செல்வாக்கால அவங்க வெளியே வந்துடுறாங்க. அதையும் தாண்டி கோர்ட்ல கொண்டு போய் நிறுத்தினாலும் வாத திறமையுள்ள வக்கீலுங்க அவங்கள வெளியே கொண்டு வந்துடுறாங்க. இதனால எங்களோட முயற்சியும் கெடுத்து நாட்டையும் கெடுத்துடுறாங்கன்னு எழுதியிருந்தாரு. சரி, அவங்களோட தொழில் கடமை என்னன்னா அவங்கள நம்பி வரவங்களை காப்பாத்துறதை வெளியே எடுத்துட்டு வருதுதான், ஓகே. ஆனா அதுலயும் ஒரு சமூக பொறுப்பு வேண்டாமாங்க? அந்த குற்றவாளி வெளியே வந்தா 1-2 பேருக்கு ஆபத்துன்னா பரவாயில்லன்னு சொல்லலாம், ஆனா நாட்டுக்கே ஆபத்துங்கும் போது கொஞ்சம் யோசிக்க வேண்டாமா? காந்தி சொல்லிருக்காரு, செய் அல்லது செத்து மடின்னு. அத நான் எப்படி தெரியுமா எடுத்துக்கிட்டேன்? நீ கடமையை ஒழுங்கா செய்யறியா இரு, இல்லையா எப்படியோ செத்து ஒழிஞ்சு போ அப்படின்னு நீ எடுத்துக்கிட்ட. நம்ம இளைஞன் என்ன சொல்றான்? செய் அல்லது செத்து மடி. சொல்லிவிட்டார் அல்லவா, காதல் செய், இல்லை என்றால் செத்து மடி. என்னோட கண்ணோட்டத்துல எவையெல்லாம் உடனே செய்ய வேண்டிய கடமைகள்னு பார்த்தா ரொம்ப ஒன்றும் இல்லைங்க, 2-3 தான். இத மட்டும் செஞ்சுட்டா இந்தியாவும் பாதுகாக்கப்படும், நாமும் வரப்போற ஆபத்திலேருந்து தப்பிச்சுக்கலாம். முதல்ல நம்ம சட்டத்தை திருத்தணுங்க. அப்புறம் பொருளாதார
பொருளாதாரத்தை பெருக்கி வறுமையை ஒழிக்கணும். சட்டத்தை திருத்தறதுல முதல்ல திருத்த வேண்டியது என்ன தெரியுமா? நதிநீர் இணைப்பு திட்டம் தாங்க. ஏங்க, நாம் எல்லாம் இந்தியர்கள், நாம் இருவரும் ஒற்றுமையா இருக்க வேண்டும், நாம் எல்லாம் சகோதர சகோதரிகள்னு சொல்ற நீங்களே ஒரு மாநிலத்தில் உள்ளவங்க பக்கத்து மாநிலத்துக்கு தண்ணி தர மாட்டேன்றீங்க. நிலம், நீர், நெருப்பு, காற்று, வானம் இதெல்லாம் இந்த உலகத்துல பிறந்த எல்லாருக்கும் பொதுவானது தானே? அப்படி இருக்கும்போது இயற்கை தெய்வம் கொடுத்த நதியை மட்டும் எனக்கு தான் சொந்தம்னு எப்படிங்க சொல்றீங்க? காற்றும் நீரும் வானும் நெருப்பும் பொதுவில் இருக்குது, மனிதன் காலில் பட்ட பூமி மட்டும் விரிந்து கிடக்குது. பிரித்து வைத்து பார்ப்பதெல்லாம் மனித இதயமே. உலகில் பிரிவு மாறி ஒருமை வந்தால் அமைதி நிலவுமே, அமைதி நிலவுமே. எங்க பூமியை பிரிச்சுதான் இன்னைக்கு சண்டையும் கலவரமுமா இருக்கு. நதியையும் பிரிக்கணுமா? அதனால தாங்க சொல்றேன், எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் காஷ்மீர்ல இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் இருக்கிற எல்லா நதியும் இந்தியர்கள் அனைவருக்கும் சொந்தம்னு சட்டம் கொண்டு வரணுங்க. ஏன்னா சபாஷ், உன்னுடைய உணர்வை மதிக்கிறமா. தலைநகரிலே இருந்து கொண்டு உங்களுக்கு கங்கை பக்கத்தில் இருக்கு, யமுனை பக்கத்தில் இருக்கு, வட இந்தியாவில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் உங்களுக்கெல்லாம் ஆறு இருக்கு, இங்கே இருக்கிறவங்களுக்கு ஆறு இருக்கு. அதனால தென்னிந்தியாவில் இருக்கிற எங்களுக்கு தான் காவேரி ஆறு எங்கள்கிட்ட இல்லை, பாலாறு எங்கள் பக்கத்தில் வந்தால் கூட குறுக்க தடுக்கிறாங்க, கிருஷ்ணா ஆறு வரல. அதனால எங்கள்கிட்ட ஒரு ஆறு இருக்கு, அதுதான்மா கண்ணீர் ஆறு. தமிழ்நாட்டில் இன்னைக்கு விவசாயிகளுடைய நிலை, எங்கள்கிட்ட இருக்கக்கூடிய கண்ணீர் ஆறு. அங்கே தண்ணி இல்லை, கஷ்டப்படுறோம். இன்றைக்கு தமிழன் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கான். ஆனால் தலைநகரில் இருந்தால் கூட, தென்னிந்தியாவிலே காலுக்கு வலித்தால் கூட அது தலைக்கு தெரியுமே என்பது போல தென்னிந்தியாவில் இருக்கக்கூடிய எங்கள் உணர்வை தலைநகரில் இருந்து புரிந்து கொண்டு உரையாற்றக்கூடிய உன் உரையை பார்க்கும்போது மகிழ்ச்சி அடைகிறேன். இன்னைக்கு இந்தியாவில் எல்லா துறையிலும் நிறைய புதுமைகள் வந்துகிட்டே இருக்குங்க. அன்னைக்கு சென்னையில் உள்ள மனைவி அமெரிக்காவில் உள்ள தன்னுடைய கணவருக்கு தன்னுடைய அன்பையும் உணர்ச்சியும் கொட்டி கடிதம் எழுதுவாங்க சார். அது அங்கே போய் அவர்கிட்ட கிடைக்கிறதுக்கு 15 நாள் ஆச்சுங்க. அன்னைக்கு திருப்பி அவர் மறுகடிதம் எழுதினார்னா இந்த அம்மா கிட்ட வந்து அது கிடைக்கிறதுக்கு இன்னொரு 15 நாளுங்க. ஆக இவங்க தன்னுடைய சுக துக்கங்களை பரிமாறிக்கொள்வதற்கே அன்னைக்கு 1 மாசம் ஆச்சுங்க. ஆனா இன்னைக்கு ஆன்லைன் சேட்டிங் மூலியமா உடனுக்குடைய அந்த அன்பையும் பரிமாறிக்கிறாங்களே, அதுதான் சார் புதுமை. சார் சொல்லுங்க ஐயா. சொல்றாங்க அந்த காலத்துல லெட்டர் போட்டா 10 நாள் ஆகும், 15 நாள் ஆகும். இன்னைக்கு இங்க இருந்து ஹேன்னு சொன்னா அங்க இருந்து ஹேன்னு சொல்லுவாங்களாம். சார், நான் சென்ட்ரல் ரிசர்வ் போலீஸ்ல வேலை செய்யறேன் சார். நான் கல்யாணம் ஆகும்போது காஷ்மீர்ல இருந்தேன். என் மனைவி எனக்கு லெட்டர் எழுதுவாங்க. அது ஒரு 10 நாள் பொறுத்து என்கிட்ட வந்து சேரும். பகல் 10 மணி வாக்குல வந்து சேரும். உடனே பிரிச்சு படிக்க மாட்டேன், பத்திரமா பாக்கெட்ல வச்சிருவேன். ஏன் தெரியுங்களா? மனைவி கடிதம் எழுதி முடிச்சிட்ட பிறகு மடிச்சு ஒட்டிருப்பாப்பார். அப்ப அவளோட மூச்சு காத்து அது உள்ள இருக்குமே, வெட்ட வெளியில பிரிஞ்சா வெளியே போயிடுமேன்னு பத்திரமா வச்சுக்கவேன் சார். வச்சுக்கிட்டு ராத்திரி 8 மணிக்கு எல்லாம் டியூட்டிலாம் முடிச்சிட்டு கம்பளி அப்படியே இழுத்து போத்திட்டு டார்ச் வெளிச்சத்துல அவ வாசனை கலந்து அந்த லெட்டரை பிரிச்சு புள்ளியார் சுழிலிருந்து 8 பக்கத்துக்கு அப்புறமா இருக்கிற புல் ஸ்டாப் வரைக்கும் படிக்கும் போது இருந்த சந்தோஷம் இருக்க சார், அது சார் சந்தோஷம். ஆனா அந்த சந்தோஷத்துக்கெல்லாம் இவங்க புதுமை ஒரு வேட்டு வச்சிடுச்சு சார். செல்போனு ஒன்று வந்தது சார். அதே மனைவி தான் இன்னைக்கு எனக்கு இப்பவும் இருக்காங்க. நானும் அதே அன்பு தான் செலுத்துறேன். அந்த என் மனைவியும் என் மேல அதிக அன்பு தான் வச்சிருக்கா. அன்புல எந்த குறையும் இல்ல. செல்போன் வாங்கி கொடுத்துட்டேன். முதல் நாள் செல்போன்ல பேசினேன். எடுத்தா ஒய்ஃப் எடுத்து, சொல்லுங்க நல்லா இருக்கீங்களா, சாப்பிட்டீங்களா? 2வது நாள் போசினேன், சொல்லுங்க சாப்பிட்டீங்களா? 3வது நாள் சொல்லுங்க. 4வது நாள் 5வது நாள் போன் பண்ணேன், தொடர்பு எல்லைக்கு அப்பால் உள்ளார். இதான் சார் இவங்க புதுமை. கொடுமை சார், கொடுமை. இவர் இன்னைக்கு டெல்லியில இருக்காரு. இவர மாதிரியான ராணுவ வீரர்கள் காஷ்மீர்லயும் ஜம்முலயும் இருக்கிறாங்க. அவங்க இவ்வளவு தூரத்துல இருக்காங்க. ஏற்கனவே இவரே சொன்னாரு 15 நாள் கழிச்சு தான் லெட்டர் போய் சேருதுன்னு. அந்த லெட்டரை
அதுல ஒரு சுகமான செய்தி இருந்தா நான் ஒத்துக்கிறேன் சார், இவர் சொல்றது சரிதான். ஆனா ஒரு அவசர ஆபத்தான செய்தி இருந்ததுன்னா அத நைட்டு போரிய இழுத்தி போத்துக்கிட்டு படுத்து பார்த்தாருன்னா அவர் மனசு என்ன பாடுபடும் சார்? இத உணர பாருங்க சார். அமெரிக்கா ஒரு வல்லரசு நாடு, நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். அந்த அமெரிக்கா ஒரு சேட்டலைட்டை விட்டுருந்தாங்க ஐயா. அந்த சேட்டலைட் எதுக்கு விட்டுருந்தாங்கன்னா எல்லா உலக நாடுகளையும் உளவு பார்க்கறதுக்கும் எந்த நாடு எந்த நேரத்தில் என்ன செய்யறான்னு கண்டுபிடிக்கிறதுக்கும் தாங்க. அப்பேற்பட்ட அமெரிக்காவுடைய கண்ணிலேயே மண்ணை தூவிட்டு பொக்ரான்ல நம்ம அணுசோதனை நடத்தி வெற்றி பெற்றோம் ஐயா. அன்னைக்கு தாயா உலக நாடுகள் நம்மளை பார்த்து வியந்தது. அதுதாயா நம்மளுடைய வியக்கத்தக்க புதுமை. ஒரு ஆய்வு சொல்லிருக்கு 2025ல 3 உலக நாடுகள் கூடி உலக பொருளாதாரத்தை நிர்ணயிக்க போறாங்க. அதுல ஒன்று அமெரிக்கா, இன்னொன்னு சைனா, மூணாவது நம்ம இந்தியா சார். இதெல்லாம் எதனால? இதெல்லாம் இந்த மாதிரியான புதுமையினால தானே சார். கற்பது மாணவனின் கடமை, கற்பிப்பது ஆசிரியரின் கடமை. பாசம் கொடுப்பது பெற்றோரின் கடமை, முதிர்ந்த வயதில் அவர்களை பாதுகாப்பது மகனது கடமை. அறியாமையை நீக்கிறது பத்திரிகையோட கடமை, பண்புள்ள சமுதாயத்தை படைக்கிறது படைப்பாளனோட கடமை. அதே மாதிரி எல்லா கடமையும் எடுக்குனீங்க. காதலிப்பது ஒரு இளைஞனின் கடமை, அந்த காதலை தடுப்பது பெண்ணை பெற்ற அப்பனின் கடமை. அத சொல்ல மறந்துட்டீங்களே. இளைஞர்கள் மனசுல ஒரு ஏக்கம் இருந்து நான் சொல்லிட்டேன்ப்பா. அதே மாதிரி சார், லட்சங்களை தேடாம லட்சியத்தை தேடி போறது அரசியல்வாதியோட கடமை. ஒரு தருதலையை தேடாம தலைவனை தேடுறது தனி மனிதனோட கடமை. அந்த தனி மனிதன் தன்னோட கடமைகளை வரிசையா செஞ்சுக்கிட்டே வந்தான்னா இந்த உலகம் உன்னதமான இடத்துக்கு போயிரும் சார். இந்த சமுதாயத்தை உருவாக்குறதுல முக்கியமான பங்கு ஆசிரியருக்கும் எழுத்தாளர்களுக்கும் பத்திரிகையாளர்களுக்கும் இருக்குன்னு நினைக்கிறதுனால நான் அவங்களுடைய கடமைகள்ல இருந்து வரேன். ஆசிரியர்கள் எடுத்துக்கோங்க, அவங்களுடைய கடமை பாடம் சொல்லி கொடுக்கறதுன்னு சொன்னா சரியா? சரி. ஆனா பாடம் சொல்லி கொடுக்கறது மட்டும்தான் அப்படின்னு சொன்னா அது தப்பு. மாணவன்கிறவன் மாண்புகள் நிறைந்தவனாய் இருக்கணும். அப்படிப்பட்ட ஒருவனை உருவாக்கணும்னா அந்த ஆசிரியை தான் ஒரு முன்மாதிரியா இருந்து அவனுக்குள்ள இருக்கக்கூடிய பொறாமையை நீக்கிட்டு பொறுமையை வளர்க்கணும், ஆணவத்தை நீக்கிட்டு அடக்கத்தை வளர்க்கணும். அப்படி வளர்த்தா 100% நீ மார்க் வாங்க வைக்கிறியோ இல்லையோ அவனை 100% பண்புள்ளவனா உருவாக்கி காட்டு. அதான் ஒவ்வொரு ஆசிரியருக்கும் உள்ள கடமை. அதே மாதிரி பத்திரிகைகளை எடுத்துக்கோங்க. பத்திரிகைகளோட கடமை என்ன? மக்கள் மனசுல அறியாமை இருக்குது, பத்திரிகை செய்தி தரணும், படிக்கணும், படிச்ச உடனே அந்த அறியாமை விலகி ஓடி போகணும். அப்படி இருக்கணும் பத்திரிகை. ஆனா இன்னைக்கு பத்திரிகை அப்படி இருக்குதா? இல்லையே. 2 நாளைக்கு முன்னாடி ஒரு பத்திரிகை செய்தியை நான் பார்த்தேன் சார். கட்டம் கட்டி போட்டிருக்க அந்த செய்திய. சென்னையில் நடனம், கீழே கண்ணை கூசுற மாதிரி பார்க்கிறதுக்கு ஒரு படம், அதுக்கு கீழே வர்ற செய்தியை பாருங்க. சென்னையை அடுத்த இருங்காட்டுக்கோட்டையில் நேற்று தேசிய கார் பந்தயம் நடந்தது. இதில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசு விழா ஒரு 5 நட்சத்திர ஓட்டலில் நடந்தது. விழாவில் நடந்த கலை நிகழ்ச்சியில் நடைபெற்ற பெண்களை படத்தில் காணலாம். இது செய்தி. இந்த செய்தி நமக்கு என்னத்தை தருது? சென்னையில டான்ஸ் நடந்ததுன்னு சொல்லுதா? இல்ல சென்னையில இப்படி ஒரு 5 நட்சத்திர ஹோட்டல் இருக்குங்கிறத சொல்லுதா? இல்ல சென்னைக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய இருங்காட்டுக்கோட்டைங்கிற பக்கத்துல தேசிய கார் பந்தயம் நடந்ததுங்கிறத சொல்லுதா? யோசிச்சு பாருங்க, இந்த செய்தி எப்படி தரப்பட்டிருக்கணும் நமக்கு. இந்த போட்டியில எத்தனை நாடுகள் கலந்து கொண்டன, யார் பரிசு பெற்றா, எத்தனை பேர் கலந்துகிட்டாங்க, என்னைக்கு நடந்தது, எப்ப நடந்தது, அவன் வெற்றி பெறதுக்கு எவ்வளவு முயற்சி பண்ணி அந்த வெற்றியை எட்டி பிடிச்சாங்கிறத செய்தியை சொல்ல வேண்டாமா? அதை படிச்சால எங்க பிள்ளைங்க இத மாதிரி நானும் முயற்சி பண்ணி முன்னுக்கு வரணும்னு நினைக்கும். ஒரு பத்திரிகையினுடைய கடமை இதுவா? இப்படிப்பட்ட செய்திகளை இப்படியா தரணும்? யோசிச்சு பாருங்க. சரியான செய்திகளை, தரமான செய்திகளை சரியான நேரத்தில் தருவதுதான் ஒரு பத்திரிகையினுடைய கடமை. அப்படி கொண்டு வரதான் ஒரு பத்திரிகையாளனுடைய கடமை.